ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் ஹோம் நீட்ஸ். நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா பாரம்பரியமான ஒரு ஸ்வீட்ஸ் நம்ம செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தா அதிரசம். எல்லோரும் அதிரசம் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைப்பீங்க. ஆனால் ஈஸியான மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். வாங்க, நான் 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ ஊற போட்டு வச்சு பாருங்கள். 2-3 டைம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். 3 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி துணியில் காய வைக்க போகிறேன். தான் காய வைக்கணும். வெயிலில் ரொம்ப காஞ்சிடக்கூடாது. ஈரப்பதம் இருக்கிற வரைக்கும் கையில் ஒட்டுற மாதிரி மிக்ஸி சார் எடுத்துக்க போகிறோம். அந்த மிக்ஸி சாரில் வந்துட்டு நான் 5-6 ஏலக்காய் போட்டு நான் தூள் பண்ணிக்க போகிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் பவுட்ரு இருந்தால் கூட ஏலக்காய் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவை அரைச்ச மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈரப்பதம் போகாத மாதிரி நல்லா கரண்டி வச்சு நம்ம நல்லா மாவு இந்த மாதிரி அமுத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெள்ளை பாவு நம்ம ரெடி பண்ணணும். நான் இப்போ 1/2 கிலோ நான் 100 ml வாட்டர் எடுத்து நல்லா வெள்ளத்தை கலக்கி விட்டு நல்லா நான் அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் பாயில் பண்ணுறேன். ரொம்ப தண்ணி நிறையா சேர்த்துடக்கூடாது, இல்லாட்டி பாகு பதம் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ கம்மியாக தான் சேர்க்கணும். தட்டில் நம்ம ஒரு தண்ணியை வச்சு இந்த பாவை எடுத்து ஊற்றும் போது இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தால் மட்டும்தான் அதிரசம் நல்லா வரும். இப்போ பாருங்கள், நல்லா பதமாயிடுச்சு வெல்லம். இப்போ பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம கலந்து எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கணும். கலந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் நல்லா மாற்றி எடுத்துக்கணும். மாற்றி 2-3 டேஸ்க்கு நம்ம நல்லா அப்படியே பதமாக வச்சுருந்தோம்னா, அப்படியே பவுலில் வச்சுருந்தோம்னா பதமாக இருக்கும் அதிரசம். இப்போ நம்ம அதிரசம் போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நான் ஒரு பேப்பர் எடுத்து, கண்ணாடி கவர் எடுத்து நான் அதில் உருண்டை உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் நான் இப்போ எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் உருண்டை எடுத்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதிரசத்தை போட்டால் அதிரசம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பபாய், தேங்க்யூ.